ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஆர்ப்பரித்து கொண்டே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பத்தாதினுள்ள சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த 4 மாதமும் சூப்பரா வழி நடத்தின ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். மட்டும் உதவின தேவன் அவர், இனிமேலும் கர்த்தர் உதவி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து இதுவரை உதவின நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி. கரங்களை தட்டி சொல்லுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, ஓ நன்றி தெய்வமே. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். அப்பா, எங்களை இரத்தம் சிந்தி மறுபடியுமாய் உங்கள் பிள்ளைகளாய் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாய் எங்களை மீட்டுக் கொண்டீங்களே, கிருபையினால எங்களை அழைச்சு வந்தீங்களே அப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் என் குடும்பமும் அழியாதபடிக்கு எங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின நல்ல கானானை நாங்கள் அடைவதற்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிப்பதற்கு வைத்தீரே, உமக்கு நன்றி. தலைக்கு மேல கரங்களை கூப்பி சொல்லுவோமா? தலைக்கு மேல கரங்களை கூப்பியோ எப்படி சொல்ல முடியுமோ? ஆண்டவரே, இன்னைக்கு துதிக்க வச்சிருக்கிறீங்களே, நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கும்படியாய், நானும் என் குடும்பமும் ஆண்டவரை அழிந்து போகாமல் ஆண்டவரை தலை நிமிர்ந்து வாழும்படியாய் இந்த நிமிஷம் எங்களை வச்சிருக்கிறீங்களே அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. மனதார நன்றிகளை செலுத்தினவர்களாய் ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம். ரத்தம் சிந்தி மீட்ட கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்ட கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர்.
மேல கரங்களை வைத்து ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன். கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி. கர்த்தரை மாத்திரம் மனதில் கொண்டவர்களா, எவ்வளவு தேவை இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து, ஓ கடந்த நாட்கள் முழுவதுமாய், இந்த மாதம் முழுவதுமாய், ஓ எனக்கு எல்லா ரீதியிலையும் உதவி செய்தீங்களே அப்பா. ஓ பண ரீதியில ஆண்டவரை, குடும்பத்தின் ரீதியில, எல்லா ரீதியிலையும் உதவி செய்தீங்களே. ஓ யேசுரனின் தேவனே, ஓ யேசுரனின் தேவனே, ஓ உம்மை போல யாரும் இல்லை. நீரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும், ஓ மகிமைக்குரியவருமாய் இருக்கிறவர். ஓ உம்மை மனதார துதிக்கிறோம். கரங்களை தட்டி சூரனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை. சூரனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே மேகங்களில் வருவார். எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே மேகங்களில் வருவார். கரங்களை உயர்த்தி அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். யேசுரனின் தேவனைப் போல் வேறே தேவன் யாரும் இல்லை. உண்மையாய் உணர்ந்து சொல்லுவோம், ஓ அவரை போல வேற யாருமே இல்லையே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாவின் கர்த்தரும் தேவாதி தேவனும் அவர் மட்டுமே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாவின் கர்த்தரும் தேவாதி தேவனும். காலங்கள் மாறி போனாலும் அவர் மட்டும் மாறவில்லை. காலங்கள் மாறி போனாலும் அவர் மட்டும். உணர்ந்தவர்கள் மறுபடியும் சொல்ல முடியுமா? காலங்கள் மாறி போனாலும் அவர் மட்டும் மாறவில்லை. அவர் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும். கரங்களை தட்டி யேசுரனின் தேவனைப் போல் வேறே தேவன் யாரும் இல்லை. யேசுரனின் தேவனைப் போல் வேறே தேவன். ஓ எத்தனைதான் சிறைச்சாலை போன்ற அனுபவம் வந்தாலும், பத்மோ தீவினிலும் ஆவியாலே என்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, நான் பலவீனனாய் இருந்தாலும் உம்முடைய தேவ பலன் என்னில் பாய்ந்து வருகிறதே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்ல முடியுமா? கர்த்தாவே, தேவ பலன் என்னில் பாய்ந்து வருவதற்காய் நன்றி. இருதயத்தின் மேல கரங்களை வைத்தோ, இல்ல தலைக்கு மேல கரங்களை வைத்தோ சொல்ல முடியுமா? தேவ பலன் எனக்குள்ளாய் பாய்ந்து வருகிறது. சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. ஓ நான் பலவான், கிறிஸ்துவுக்குள் நான் பலவான். சொல்லுங்க, சரீரத்துல நான் பலவீனன் அல்ல, எந்த உறுப்பும் பலவீனமானது இல்ல. ஓ நான் கிறிஸ்துவுக்குள் பலவான், நான் பலவீனன் அல்ல. கரங்களை தட்டி சிறைச்சாலை நடுவிலும் பத்மோ தீவினிலும் ஆவியாலே என்னை நிறைப்பவரே. சிறைச்சாலை நடுவிலும் பத்மோ தீவினிலும் ஆவியாலே என்னை நிறைப்பவரே. பலவீனனாய் நான் இருந்தாலும் புது பலன் என்னில் பொழிவீரே. பலவீனனாய் நான் இருந்தாலும் புது பலன் என்னில்
யெஷூரனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை. யெஷூரனின் தேவனை போல் சொல்லுமா, எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே மேகங்களில் வருவார். எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே மேகங்களில். கரங்களை உயர்த்தி அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் மனதார அவர் அல்பா. மாறாவை, ஓ கசந்த மாறாவை மதுரமாய் மாற்ற வல்ல தேவன். ஓ கண்மலையை பிளந்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்த வல்ல தேவன். ஓ எத்தனை பெரிய இறுகி போன பாறையா இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு பட்சமாய், எனக்கு சாதகமாய் அநேக காரியங்களை கர்த்தரால தர முடியும். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சத்தமா சத்தமா நல்ல ஒரு கரமோ 2 கரமோ எப்படி முடியுமோ நல்ல வாய்களை திறந்து அல்லேலூயா என்று மாத்திரம் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்போமா. ஆமென். கடினமான பாறையை கூட பிளந்து அதுல இருந்து தண்ணீரை வரவழைத்த தேவத்தினால, ஓ எனக்காக யாரெல்லாம் மௌனமா இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களை பிளந்து எனக்கு பட்சமா, எனக்கு சாதகமாய் செயல்பட வைக்க என் கர்த்தராக முடியும். ஆமென். ஏற்றுக்கொள்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி சத்தமா, தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கவலைகள் எதுவும் இல்லாமல் என்னை அழகாக நடத்த வல்ல தேவன். ஆமென். எல்லா கவலைகளையும் நீக்கி என்னை அழகாக நடத்துவார். ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க உங்க கவலைகளை, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க உங்க கவலைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நீக்கி உங்களை அழகா நடத்துவாரு. ஆமென். ஏற்றுக்கொள்கிறவர்களை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். மாறாமை மதுரமாய் மாற்றிட வல்லவர், பாறை பிளந்து என் தாகம் தீர்ப்பார். மாறாமை மதுரமாய் மாற்றிட வல்லவர், கவலைகள் ஏதும் இல்லாமல் அழகாக நடத்திடுவார். கவலைகள் ஏதும் இல்லாமல் என்னை அழகாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் மனதார அவர் அல்பா. தலைக்கு மேல கரங்களை தட்டி யெஷூரனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை. யெஷூரனின் தேவனை போல் வேறே தேவன் யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே மேகங்களில். விசுவாசத்தோடு எனக்கு உதவி செய்ய அவர் மகிமையோடே. 2 கரங்களை உயர்த்தி அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் மந்தமும். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் மந்தமும். ஆமென். நல்ல சொல்லுவோமா. வார்த்தையில் வார்த்தையில் நிலை நிற்போ, வார்த்தையை தியானிப்போ. வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தமாக வார்த்தையை தியானிக்கோ. வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் எல் ஷடாய் சர்வ வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ. ஓ மனதார அவரை ஆராதிப்போமா. சர்வ வல்ல தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். மனதார சர்வ வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எவ்வளவு பெரிய யோர்தானின் வெள்ளமாய் இருந்தாலும் எனக்காய் என் கர்த்தர் நிறுத்தி வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லும்படியாய் யோர்தானை ஒரே குவியலாய் குவித்து வைத்த நல்ல தேவன். ஓ எனக்காக எவ்வளவு பெரிய
செய்தார். செங்கடலுக்கு நடுவுல வெட்டாந்தரையில ஜனங்களை நடந்து போக செய்த தேவன் எனக்காய் அடைக்கப்பட்ட பாதையை திறந்திடுவார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஆமென். இன்னும் நல்ல சத்தமா ஒரு ஆமென். எனக்காக அடைக்கப்பட்ட பாதையை என் கர்த்தர் திறப்பார். ஒரு புதிய கானானை காணும்படியாய் செய்வார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுவோம். கண்களை மூடினவர்களாய் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ எனக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தான் நதியை பிளக்க பண்ணி ஜலத்தை ஒரே குவியலாய் குவிந்து நிற்கும்படியாய் செய்த தகப்பன் இன்னைக்கு எனக்காக எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்துவார். ஆமென். யாரா இருந்தாலும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கிற அந்த வேளையில சொல்லுங்க, எனக்கா என் கர்த்தர் எதை நிறுத்த வேண்டுமோ அதை ஒரே குவியலாய் நிறுத்துவார். ஆமென் என்று சொல்லாம வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். சபையாருடைய சத்தம் எழும்பட்டும். சபையாருடைய சத்தம் நல்ல சத்தமா. எனக்காக என் தேவன் எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்துவார். என் குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியாம என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, என் குடும்பத்துல அடுத்தடுத்து கடனை எந்தெந்த சூழ்நிலை கொண்டு வருதோ, என் குடும்பத்துல அடுத்தடுத்து பலவீனத்தை எதெந்த காரியம் கொண்டு வருதோ எல்லாவற்றையும் என் கர்த்தர் எனக்காய் நிறுத்தி வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தானை ஒரே குவியலாய் நிறுத்தின தெய்வம் எனக்காய் நிறுத்தி வைப்பார். ஆமென். எதிரே இருந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்க பண்ணி அதுல ஜனங்களை நடந்து போக பண்ணின தெய்வத்தினால என்னுடைய அடைக்கப்பட்ட பாதைகளை திறப்பதற்கு முடியும். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடினவர்களா மனதார விசுவாசத்தோடு 100க்கு 100 விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் 100க்கு 100 முழு விசுவாசத்தோடு சொல்லுவோம். அடைக்கப்பட்ட பாதையை என் கர்த்தர் எனக்காய் திறப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் செங்கடலை பிளந்து நடந்து போக பண்ணினாரோ, அதே போல எனக்கு முன்பதாய் இருக்கிற கானான், எனக்கு முன்பதாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாய் எனக்கு முன்பதாய் அடைக்கப்பட்ட பாதையை கர்த்தர் திறப்பார். என்னென்ன காரியங்கள் எனக்கு எதிர்மறையாய் நின்று கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த நாவு எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை நாவுகளையும் என் கர்த்தர் முறியடிப்பார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க. எனக்கு விரோதமா எந்தெந்த நாவுகள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறதோ, எனக்கு விரோதமா எனக்கு முன்பதாய் என்னென்ன காரியங்கள் தடையாய் நிற்கிறதோ, நான் கானானை சுதந்தரிக்க கூடாதபடி, என் குடும்பம் மேன்மையை சுதந்தரிக்க கூடாதபடி, என் வாழ்க்கை பிரகாசமா இருக்க கூடாதபடி என்னென்ன காரியங்கள் தடையாய் நிற்கிறதோ அத்தனை தடைகளையும் என் கர்த்தர் முறியடிப்பார். எனக்கா என் பாதையை என் கர்த்தர் திறந்து வைப்பார். இன்னைக்கு திறப்பார். விசுவாசிங்க, இந்த நிமிஷம் திறப்பார், இந்த வாரம் திறப்பார், இந்த நாளில திறப்பார், நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது திறப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நாளைக்கு நான் தொழில் செய்யும் போது திறப்பார். என் பிள்ளைகள் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது என் பிள்ளைகளுக்கு திறப்பார். ஆமென். விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவர் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னென்ன பாதைகளை கர்த்தர் திறக்க வேண்டுமோ ரீபா லமா ரபா ரக திக்க லமா ரபா 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 லரா ரீபா லரா ஷரிமா லமா ரபா 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 லரா எனக்காக பாதையை என் கர்த்தர் திறந்திடுவார்.
அடைக்கப்பட்ட பாதைகள், இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள், இந்த அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீர் எனக்காய் திறந்தருளுவீர். ஆமென். நீர் சர்வ வல்ல தேவன். பெயர் பாடுகிற வேளையில நல்ல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ மனதார சொல்லுங்க. வேலையில் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள், குடும்பத்தில் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள், தொழிலில் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள், பிள்ளைகளின் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. ரீபா லமா ரக திக லமா ரபா லமா ரபா 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 ரபா. சபையார் அப்படிதான் சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் முடியவே முடியாது, மாற்றவே முடியாது, திறக்கவே முடியாது என்று இவ்வளவு நாள் இருந்த காரியத்தை என் கர்த்தர் எனக்காய் நீர் திறக்க போகிறீர். வெண்கல கதவுகளை எனக்காய் உடைக்க போகிறீர். இரும்பு தாழ்பாள்களை எனக்காய் முறிக்க போகிறீர். நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோட சொல்லி எனக்காய் எல்லா அந்தகாரங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்களை, எல்லா அந்தகாரங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எனக்காய் என் கர்த்தர் நீர் திறக்க போகிறீர். விசுவாசத்தோடு ஆமென் 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 ஆமென். எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எந்தெந்த இடத்துல யார் யார் கரங்கள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறதோ இந்த நிமிஷம் கர்த்தர் அவங்க கரங்களில் இருந்து எனக்கு நீர் தர போகிறீர். விசுவாசிக்கிறவர் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. கானானை காண செய்கிற தேவன், கானானை காண செய்கிற தேவன். ரீபா லமா ரபா ரக திக லமா ரபா 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 லரா. விடுதலையோடு முடிஞ்சா கரங்களை தட்டி இல்ல கரங்களை உயர்த்தி ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி. ரிஷ ரீபா லமா ரபா 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 லரா. தேவ பிரசன்னம், தேவ ஆலயத்துல சூழப்பட்டிருக்கிற தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறத அநேகர் உணர முடியும். அநேகருடைய உள்ளங்கள் யாரோ வருடி கொடுப்பது போல இருக்கும். அநேகருடைய தோள்களை யாரோ அப்படியே தடவி கொடுப்பது போல இருக்கும். அநேகருடைய செவிகள்ல யாரோ ஆறுதலாய் பேசுகிறது போல இருக்கும். சிலருடைய உள்ளத்துல அளவறியாத ஒரு பாரம். நீமா லமா ரபா ரக திக லமா ரபா ரபா லரா. எல்லாரும் தயவா கண்களை மூடி, எல்லாரும் தயவாய் கண்களை மூடி இந்த வேளையில சொல்லுங்க. அப்பா, எனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எனக்கான ஆசீர்வாதம், எனக்கான நன்மை, எனக்கான நன்மை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள், எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிந்து விடுவதாக. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை வரம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், எங்க சத்தம் இல்ல உங்க சத்தம். ஆவியில நிரம்பி நல்ல சத்தம் அந்நிய பாஷையில இன்னைக்கு ஆராதனையில அந்நிய பாஷையில நல்லா நீங்க துதிக்கும் பொழுது ரீபா லமா ரபா 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 ரபா. பல வருஷ கணக்காய் இருந்ததான தடைகள், பல வருஷ கணக்காய் இருந்ததான பலவீனங்கள், பல வருஷ கணக்காய் இருந்ததான இயலாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் ஆராதனையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எழும்ப முடியாத திமிர்வாத காரணம், படுத்த படுக்கையாய் கொண்டு வந்த திமிர்வாத காரணம், படுக்கையை எடுத்து நீ திரும்ப போ என்று சொன்ன பொழுது அவன் படுத்த படுக்கையை எடுத்துக்கொண்டு ஓடினானே. இயேசுவின் நாமத்தினால உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை படுத்த படுக்கையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதாக. அநேக வருஷங்களாய் எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையாய் இருக்கிறதான அநேகரது வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால எழும்புவதாக. என்ன தூக்குங்கப்பா, என்னால முடியலப்பா, நீங்க தான்ப்பா என்று சொல்லுவதற்கு அடையாளம் தான் கரங்களை விரிக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்கள் நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. அப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம், என்னால முடியலப்பான்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை விரித்து இயேசுவேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அப்பா, என் கையை பிடிச்சு கொள்ளுங்க, என் கையை விட்டுறாதீங்கப்பா. இயேசுவே,
கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா சிறைச்சாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் படுகிற இந்த சிறைச்சாலையின் அனுபவம், சிறைச்சாலையில தனிமையில இருந்து அநேக கஷ்டங்களை தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்குமே, அது போன்ற அநேக சூழ்நிலைகள் இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சிறைச்சாலைகள் இனி அடைப்பதில்லை, சிறைச்சாலையின் அனுபவம் இனி இல்லை, கட்டப்பட்ட சங்கிலிகள் இனி நிரந்தரம் இல்லை. ஓ, கட்டப்பட்ட சங்கிலிகள், கட்டப்பட்ட சங்கிலிகள் எந்தெந்த சூழ்நிலைகள் நிமித்தமாய் கட்டப்பட்ட நிலைகளில் இருக்கிறீர்களோ அந்தந்த நிலைகளில் இருந்து கர்த்தரால விடுவிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தரை உயர்த்துகிறது நிமித்தமாய் கர்த்தர் இறங்கி வந்து எல்லா சங்கிலிகளை கர்த்தர் உடை தருவார். கர்த்தரின் நாமத்தை உயர்த்தும் பொழுது எந்த அஸ்திபாரமும் நிலை நிற்க முடியாது. எந்த பிரச்சனையும் நிலை நிற்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஆட்டம் காணுமே. இன்னைக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஆட்டம் காண போகிறது. எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள் என்னை விட்டு எடுக்க போகிறது என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா என்றோ ஆமென் என்றோ நல்ல உரத்த சத்தமாய் ஓ கர்த்தாவே ஆமென் 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 ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மனதார உங்க ஆமென். அப்படிதான். எஸ். சொல்லுவோமா? சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது ஓ ரிபல பர 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 பலரா சிறை ரிஷரி பல மர பர பர பலர. இயேசுவின் நாமத்தினால் எல்லா சூழ்நிலையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறியப்படுவதாக. ஓ
இயேசுவின் நாமத்தினால கடைசியா சீரைச்சாலை ரிஷரி பலம ரபர கதிகலம ரபர பர பர பலர ரிபல பர பல பர 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 பலர. எஸ் ஆமென். ஒட்டுமொத்த சபையாய் கரங்களை விரித்து சொல்லுவோம். சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம். ரெண்டு கரங்களை விரித்து இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லே ஒட்டுமொத்த சபையாய் ரெண்டு கரங்களை விரித்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே இயேசுவே உம் நாமமே தேவனிடத்திலிருந்து நீதிமானுக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறவைகளாய் இருக்கிறது. என்னவென்றால் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு சுயாதீனம். ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. இந்த உலகத்துல மனிதர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல விடுதலைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம அநேக காரியங்களில் விடுதலையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்க வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கோ கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பானது கடந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதிமான்களுக்கென்று சொல்லி கர்த்தர் விசேஷித்த விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ரத்தம் சிந்தினது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுக்குலத்துக்கு என்பது உண்மைதான். ஆனால் நீதிமான்களுக்கென்று கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை தேவன் நீதிமான்கள் எதிர்பார்க்கிறாங்களோ எதிர்பார்க்கலையோ கர்த்தரிடத்தில் சப்ளை பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதாய் இருக்கிறது. தேவன் நீதிமான்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கும் இதே உலகத்தில் வாழுகிறதுனால நீதிமான்களுக்கு இக்கட்டு வரலாம், நீதிமான்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், நீதிமான்களுக்கு வேதனைகள் வரலாம், நீதிமான்களுக்கு துயரங்கள் வரலாம், நீதிமான்களுக்கு அநேக வருத்தங்கள் வரலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு தேவன் தான் அடைக்கலமாம். வேற எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு அடைக்கலமா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வீடு ஒரு பெரிய அடைக்கலம், பெரிய பண வசதி ஒரு பெரிய பிரம்மாண்டமாய் எண்ணுவோம். நான் கேட்கிறேன், வசதி பெருசா இல்ல தேவன் பெருசா? சொல்லுங்க, பக்கத்துல கேளுங்க, ஏங்க உங்களுக்கு எதுங்க பெருசு? யாரோ சொல்றாங்க, 1 கோடி கொடுத்தா ஓடியே போயிடுறேன், 1 கோடி கொடுத்தா இந்த இடத்துல இருந்து நல்ல விதத்துல ஓடியே போயிடுறேன். வசதி தான் உங்களுக்கு முக்கியமா? உங்க கையில கொடுக்கிற 1 கோடி கொஞ்ச நேரத்துல காணா போயிடும். ஆனா தேவன் உங்க கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பணம் பெருசா இல்ல தேவன் பெருசா? பக்கத்துல கேளுங்க, ஏங்க உங்களுக்கு எது தேவை? அவங்களுடைய முகத்தை பார்த்து கேளுங்க. சில பேருக்கு இப்பயும் என்னதான் இருந்தாலும் எனக்கு நாளைக்கு ஒரு பண தேவை இருக்கே, அதுக்கு என்ன செய்வது? ஏங்க, கடவுளே அவங்க கூட வந்துட்டாருன்னா 1000 வழியை திறந்து கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும். என் ஆண்டவர் பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் பரலோகத்தை ஆளுகை செய்கிறவர். ஆமென். அவர் இல்லாத இடமே இல்ல. அப்ப பணம் பாதாளத்துக்கு தான் போகும். அதனுடைய வீரியம் தவறான காரியங்களுக்குள்ளாக தான் நம்மளை வழி நடத்தும். சந்தோஷத்தை கொடுக்காது,
சந்தோஷம் நிரந்தரமா இருக்காது. ஆனால் தேவன் தான் நம்மளுக்கு பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. உண்மைதான். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவங்களுக்கே கஷ்டங்கள் வந்தாலும், அந்த நீதிமான் என்று சொல்லக்கூடியவனுக்கே கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாயிருக்கிறாராம். ஆமே, நான் போதும்பா உனக்கு, நான் இருக்கிறேன்பா உனக்கு, நான் உனக்கு செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆமே, இதை விட வேற என்ன வேணுங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தா போதுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தா போதும். பிரதர்ஸ் பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற நிச்சயம் இருந்தால் போதும். ஆமே, எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விதங்களையும், நாளைக்கு நடப்பது மனுஷனுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற தேவன் என்னென்ன எப்படி என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர் நம்ம வாழ்க்கையில அடைக்கலமா இருப்பார் என்றால் நம்மளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் செய்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது யாருக்கு தெரியுமா? எல்லா மனுஷனுக்கும் இல்ல, இது நீதிமானுக்கு. இது யாருக்கா? நீதிமானுக்கு. எல்லா மானுக்கு கிடையாது. ஆமென், எல்லா மானுக்கு கிடையாது. நான் அந்த மான்ல இருக்கேன் சார். சார் உனக்கு கிடையாது சார். நீ நீதிமானா இருந்தாலும் அந்த மான்ல இருக்கக்கூடிய நீதிமானா இருந்தால் உனக்கு அது பொருந்தும். ஆமென். சார் நான் சபைக்குள்ள இருக்கேன். சபைக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல சார், நீ நீதிமானா இருந்தால் உனக்கு அது கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீதிமான்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பு அவராலே வரும், அவரால் தான் வரும். அவர் வைத்திருக்கிற வழி ஒரு நாளும் அடைக்கப்படாது. திறந்திருக்கிற வழி என் தேவனுக்கு திறக்க தான் தெரியும் ஒழிய என் தேவனுக்கு அடைக்கவே தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவனுக்கு திறந்து கொடுக்க தான் தெரியும் ஒழிய என் தேவனுக்கு அடைக்கவே தெரியாது. ஆமென், அவரிடத்திலிருந்து வரும் ரட்சிப்பு நீதிமான்களுக்கு என்று வருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த உலகத்துல நீதிமான் சொன்னால் அதுக்கு ஒரு தரம் இருக்கிறது. நீதிமான் என்று சொன்னால் ஒரு மனிதனை காட்டிலும் சற்று குணநலங்களில, சற்று செயல்பாடுகளில கொஞ்சம் தேவ தன்மையோடு இசைந்து நடக்கிறவன் தான் நீதிமான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீதிமானுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை தருவேன்னு சொல்லிக்கிறார். இன்னும் என்னென்ன காரியங்களை வச்சிருக்கிறார் என்று சொல்லி சில வேத வசனங்களை நாம் பார்ப்போம். வாசிக்கிறீங்களா? 24ஆம் வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை என்ன செய்கிறாராம்? பிரதர், சிஸ்டர், அவனுக்கு இந்த உலகத்துல விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேர் வந்து அவனை தள்ளி உண்டு போகக்கூடிய நிலைகள் அவனுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் தமது கையினால் அவன் என்ன செய்கிறாராம்? நீதிமானுக்கு ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு வருது தெரியுமா? ஆண்டவர் அவனை தாங்குகிற ரட்சிப்பாய் வருகிறது. அவன் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில செய்தாலும், பல சூழ்நிலைகள் வந்து அவனை சுமையாய் அவனை தள்ளிவிட்டாலும், சில பலமான காரியங்கள் வந்து அவனை நொறுக்க வேண்டும் என்று வந்தாலும், ஆனால் நீதிமானுக்கோ கர்த்தர் தாங்குகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீதிமானுக்குன்னு சொல்லி சில தகுதிய, சில காரியங்களை கர்த்தர் பிரிச்சு வைக்கிறாரு. ரட்சிப்பை கர்த்தர் வைக்கிறாரு, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு தேவன் அவனுடைய தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் இல்ல, விழ வைக்கக்கூடிய, விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல,
தடுமாறுகிற நிலைகள் இல்ல, அவனுடைய வாழ்க்கை தில்லாடுகிற வேலை இல்ல, தாண்டவம் ஆடக்கூடிய நிலைகள் இல்ல, விருதாவாய் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. ஒரு கரம் வானத்திலிருந்து கடந்து வந்து அவனை தாங்கக்கூடிய கரமாய் இருக்கிறது. விழுந்து போக விடவே விடாது. தள்ளப்பட்ட கரத்துக்கு முன்பதாய் தேவ கரம் அவனை தாங்கு வைக்கக்கூடிய ஒரு கரமாய் இருக்கிறது. ஆமென். இது யாருக்கு தெரியுமா? சபையில உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கும் எனக்கும், நீதிமானாய் வாழப்போகிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் யாராலையும் கர்த்தர் நம்மளை தள்ள விட மாட்டார். நம்ம விழுந்து போகாதபடிக்கு நம்மளை தாங்கக்கூடிய ஒரு தேவ கரம் நம்மளுக்கு காணப்படுகிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விழமாட்டீங்க, கடன்ல விழமாட்டீங்க, சூழ்ச்சியில விழமாட்டீங்க, வேதனையில விழமாட்டீங்க, அநேக கஷ்டத்துல விழமாட்டீங்க. உங்களை தாங்கக்கூடிய ஒரு கரை, இயேசுவுடைய கரை உங்களுக்கு மேல கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போமே. 28வது வசனத்தை வாசியுங்கள். 28வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. அடுத்து, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுகிறார்கள். ஆமென். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். பார்க்கிறோம், கைவிடப்படுவதில்லையாம், காக்கப்படுகிறது. ஏங்க, இந்த கொரோனால உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். நம்மள மாதிரி மனுஷர்கள் தான், நம்மள மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் மாண்டு போனது, எத்தனையோ குடும்பத்துல இழப்புகள் காணப்பட்டது. ஆனா நம்ம குடும்பத்தை கர்த்தர் காத்திருக்கிறாரே, கைவிடவில்லையே. நம்ம குடும்பத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறாரே. தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்மளை நினைக்கிற ஒரு ஆண்டவர், நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து அக்கறைப்படக்கூடிய ஒரு ஆண்டவர். அவருடைய கரம் நம்மளை என்ன செய்கிறது? தாங்குகிறது. கைவிடாதபடி நம்மளை பாதுகாக்கிற கரமாய் காணப்படுகிறது. ஆமென். அடுத்து இன்னொரு வேத வசனத்தையும் நாம் படிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். 25ஆம் வசனம். ஆனாலும் ஓகே, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதையும் நான் காண. தேவ பிள்ளையே, உங் ஆண்டவர் நீதிமான, யார ஆண்டவர் நீதிமானா பார்க்கிறாரோ அவங்கள கைவிடுகிறது இல்லை, அவங்கள தன்னுடைய கைகளினால தாங்குகிறாரு. 3வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க சந்ததினா ஜெனரேஷன், அவங்களுடைய சந்ததியே, அவங்க பிள்ளைகளே நாளுக்கு நாள் நல்ல சாப்பாடை சாப்பிடுவாங்க ஒழிய பட்டினியா இருந்த காலத்துக்கு கர்த்தர் என்ன செய்து விட்டார்? பை சொல்லிவிட்டார். நாட்கள் வர வர அந்த குடும்பத்துக்கு பஞ்சம் வராது. நாட்கள் வர வர அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்கு. யாருக்கு? நீதிமானுடைய சந்ததி என்ன செய்யாது? சாப்பாட்டுக்கு கவலையே படாது. கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார், தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம். நிறைய வேளை நீங்க சாப்பாடுன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்க மேல வச்சுக்கிற பிரியத்தின் அடிப்படையில் நீங்க எதிர்பார்த்த சாப்பாடை தேவன் சடுதியாய் சீக்கிரமாய் சில வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். தேவன் நம்ம நினைக்கிறத அவர் நம்மளுக்கு தந்து சந்தோஷப்படுத்துவார். ஆமென். பக்கத்தில் பார்த்தோம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை நடக்கும். சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர் இந்த ஒரு தடவை தான் இதை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இனிமேட்டுக்கு பல தடவை உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ருசியா சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்க. தேவன் எப்படியாவது எங்கேயாவது ஒரு சூழலை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். ஆமென்.
கர்த்தர் சந்ததிகள் மேல அக்கறைப்படுகிற ஆண்டவர். பக்கத்துல பாத்துங்க, உங்களுடைய சந்ததியவே தேவன் அக்கறைப்பட்டிருக்கிறார். ஒரு நாளும் பசினால வாட மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவன் விசேஷமாய் கவனிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துங்க, உங்களுக்கு பிடிச்சத கூட கடவுள் சந்திப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இயேசு. ஆமென். நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு இதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாருன்னா அதை தடை பண்ணாம உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இப்படி தேவனுக்குள்ள படிப்படியா தயவா கேளு. கடவுள் உன்னுடைய தயவை கனப்படுத்தி உனக்கு வேண்டியதை கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. செய்ய முடியாத ஆண்டவர் இல்ல, செய்யாத தேவனும் கிடையாது. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு தடவை, நான் திரும்ப சொல்றேன், நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். இன்னும் நேத்து நீங்க ஆலயத்துக்கு வருகிறவங்க கிடையாது. எல்லாரும் கர்த்தரை நிச்சயம் நல்லதை பெற்றிருப்பீங்க. ஆனா ஒரு நல்லதோட இல்லைங்க, பல நல்லதை உங்க சந்ததி வரைக்கும் கடவுள் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 37ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 37ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு மனுஷன் நீதிமானுனா அவன் சாகும்போது சமாதானமாய் அவனுடைய முடிவு இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு நம்ம வர்றோம்னாலே, இயேசுவை ஆராதிக்கிறோம்னாலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பிரச்சனையாய் முடியக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எல்லா காரியத்திலும் சமாதானமாய் காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பணக்காரவங்க வீட்டில் பணத்தை வச்சிருக்கிறாங்க, செத்ததுக்கு பிற்பாடு கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சு குடும்பம் மானம் எவ்வளவு அலகோதியாய் காணப்படுகிறது. ஆமென். சபைக்கு வருகிறவங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ நேர்த்தியா செய்வீங்க. ஆமென். கடவுளுக்கு பயந்து செய்வீங்க. ஆமென். ஒரு பிள்ளைய ஒரு பக்கம், ஒரு பிள்ளைய இன்னொரு பக்கம் சொல்லிட்டு ஓர வஞ்ச பார்க்காம கடவுளுக்கு பயந்து செய்வீங்க. ஆமென். உங்களுடைய முடிவு சமாதானமாயிருக்கும். உங்க குடும்பத்துல எதிலையும் சமாதானத்தை பார்க்க வைப்பார். யாருடைய வாழ்க்கையில? நீதிமானுடைய வாழ்க்கையில. அப்ப நீதிமானாய் எப்படி காணப்பட வேண்டும்? நான் நீதிமானாய் இருப்பதற்கு நான் எப்படிப்பட்ட தகுதியை என் வாழ்க்கையில நித்தமும் செய்ய வேண்டும்? தேவன் எதை எதிர்பார்க்கிறார், எதை வச்சு என்ன நீதிமான் சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சில வசனம் இந்த அதிகாரத்திலேயே மேற்கொண்டு காட்டிவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். வாசிக்கிறீங்களா? 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். 37ஆம் அதிகாரம் முதல் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அடுத்து, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் 2 வார்த்தை. எரிச்சல் அடையாத, பொறாம கொள்ளாத. பொறாம நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. எரிச்சல் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஏற்கனவே வெயில்னால ரொம்ப எரிஞ்சு போயிருக்கிறோம். ஏசி இருக்கா இல்லையானே தெரியல. சில பேர் வீட்டில் பெட்ரூம்ல ஏசி இருக்கு, பாத்ரூம்ல ஏசி இல்லை. என்ன செய்ய? அங்க போய் என்ன ஏசியா மாட்ட முடியும்? அங்கேயாவது அந்த எரிச்சல் வாழ்க்கை இருக்குது. தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலேயே யாரை பார்த்தாலும் எரிச்சல் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நீதிமான் எதை கண்டாலும் எரிச்சல் அடைய மாட்டான். நீதிமான் எந்த காரியத்திலும் அவன் பொறாமை கொள்ள மாட்டான். ஆமென். அவன் தாராளம் உள்ள மனதாய் காணப்படுவான். ஆமென். பொறாமப்பட மாட்டான். நான் என்னோட அவங்க நல்லா ஆயிட்டாங்களே, என்னோட அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, நான் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப என்னாச்சு, ஐயோ அப்படி எந்த எரிச்சலும் நம்மளுக்கு வரக்கூடாது. அவன் தான் நீதிமான். நிதானமாய் இருக்கிறவன் நீதிமான். நிதானமாய் செயல்படுகிறவன் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. புரியுதா? அப்ப எப்படி இந்த பொறாமை வரும்? அங்க சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்யாத. பொல்லாதவர்கள்,
உனக்கு எசையாதவங்கெல்லாம் யாரு? பொல்லாதவங்க. சாதகம் இல்லாத சூழ்நிலைகளில் நான் எரிச்சல் அடையக்கூடாது. அவன்தான் நீதிமான். ஆமென். சாதகம் இருந்தாலும் சாதகம் இல்லாமல் போனாலும் தேவ பிள்ளையே, நாம் எரிச்சல் அடையாமல் இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை தாங்குவார் கையில வச்சு. கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்துக்கே, சந்ததிக்கே, பிள்ளைகளுக்கே கஷ்டம் வராதபடிக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுத்து கர்த்தர் மேன்மையாய் வைப்பார் நம்முடைய பிள்ளைகளை. ஆமே. உங்க சந்ததிகள் மேலோங்கி காணப்பட்டிருப்பார்கள். அடுத்து கர்த்தர் ஆபத்துல அடைக்கலமாய் நம்மளுக்கு நின்று காட்டுவார். ஆமென். எரிச்சல் அடையக்கூடாது. அடுத்து நியாயக்கேடு செய்கிறவன் மேல் என்ன செய்யக்கூடாதா? பொறாம கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அவன் அநியாயம் பண்றான், என் கூட பிறந்துக்கிறவன் எனக்கு அநியாயம் பண்றான், எனக்கு துரோகம் பண்றான், அவனுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவன் மேல நம்ம பொறாம கொள்ளக்கூடாது. அவனுக்கு நல்லா ட்ரீட் வைக்கணுமா? என்ன செய்யணுமா? அவனுக்கு என்ன செய்யணும்? நல்லா பிரியாணி செஞ்சு என்ன செய்யணும்? வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும். அவன் நொந்து போவான். ஆமென். முதல் காரியம் பொறாம கொள்ளக்கூடாது. அடுத்து எரிச்சல் அடைய கூடாது என்று சொல்லி பார்த்தோம். 3வது 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 2வது காரியம், நீ நல்லதை செய். நல்லதை எப்படி தெரியுமா செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லது செய்யறவங்க இருக்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யறவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க கடவுளுடைய பிள்ளையா? இல்ல. சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளை. ஆமே. எல்லாமே செய்யறதுனால கிடையாது, இந்த ஆலயத்துல வருகிறதுனால கிடையாது. ஆலயத்துல வந்தாலும் கடவுளுடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். மாடு என்ன செய்யும்? புல்ல மேயும். இங்க இருந்து பார்க்கும், அங்க ஒரு புல்லு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? போய் அது என்ன செய்யும்? எடுத்து சாப்பிடும். ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை, வசனத்தை மேய்ஞ்சு கொள்ளணும். இந்த சத்தியம் எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனத்தின்படி நான் என்னை மாற்றணும் சொல்லி மாறத்தான் நம்ம வாழ்க்கையில தேவன் நீதிமானாய் நம்மளை மாற்றி வைப்பார். தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றி வைப்பார். ஆமே. நம்ம வாழ்க்கையில நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சுகமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு காணப்படும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வராங்களோ இல்லையோ, தேவன் வந்து உங்களை அவருடைய கையில வச்சு உங்களை தாங்குவாரு. ஆமே. இதெல்லாம் நம்மளுக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளை மாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கடவுளுடைய நீதி இதை மாறும்போது, இதை நோக்கி உன் பிரயாணம் காணப்படும் போது நீ நீதிமானாய் மாற்றப்படுகிறாய். உன் பிள்ளைகள் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி காசு பணம் வச்சிருக்கிறத காட்டிலோ உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தேவன் தரக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக 4வது வசனத்தை, சத்திய வேத வசனத்தை என்ன செய்யணுமா? மேய்ஞ்சு கொள்ளணும். சத்திய வசனம் எங்க கிடைக்கும்? ஆலயத்துல கிடைக்கும். கையில வேதத்தை படிக்கும் போது கிடைக்கும். சிலர் சர்ச்சுக்கு வருவோம், ஆனா பைபிள் கையில வச்சு படிக்கவே மாட்டோம். பைபிள் உங்க வீட்டுல இருக்கா? இருக்கே. எவ்வளவு பெரிய பைபிள்? பெரிய பைபிள். எவ்வளவு ரூபா? அது அவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கணும். எனக்கு அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு தான் பைபிளே வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைபிள் எங்க இருக்குன்றீங்க? ஷோகேஸ்ல இருக்கும். நம்ம லைஃப்ல ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக பைபிள் இல்ல, கல்யாணத்துல வாங்குற பைபிள் அதுக்காக அல்ல, வாழ்க்கையில மேய்ந்து கொள்வதற்காக. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்பீங்களா? 31ஆம் வசனம் வாசிங்கள். அவனுடைய தேவன் அருளிய 31ஆம் வசனம் என் கூடவே சேர்ந்து வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை. எப்ப அவன் கால் என்னாச்சுப்பா? நொண்டி நடக்கிற கால் பிசைஞ்சு போச்சு. அப்படின்னா என்னாச்சு? டிஸ்லோகேட்டட் ஆயிருச்சு. நேரான பாத ஒருத்தனுக்கு இருந்தும், கால் இருந்தும்
ஆனா அது வெட்டப்பட்டிருக்கிறதுபடினால் அவனுடைய நடை எப்படி இருக்குது? டிஸ்லோகேட்டடா இருக்கு. பெசங்கி தானே செய்யுது, நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நேரான பாதை இருந்தும் நல்ல முறையில் நடக்கணும்னா நான் சொன்ன வார்த்தைகளை உன் இருதயத்தில் வை. ஆமென், ஆமென். உங்க பைபிளை கொண்டு போய் இருதயத்தில் வைங்க. பைபிளை கொண்டு போய் ஷோகேஸ்ல வைக்காதீங்க. பைபிளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கொண்டு வராதீங்க. உங்க இருதயத்தில் அப்பப்ப வைக்க பழகுனீங்கன்னா, மாற ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்கள் யார்? நீதிமான்கள். நீங்க யாரு? நீதிமான்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறவர்கள், வேத வசனத்தை படிக்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில தேவன் நேரான பாதையை வைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் நடக்கிற நடைகள் உறுதியானதா இருக்கும், பிசங்கி போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்க வாழ்க்கை, உங்க நடைகள் ஒன்று பிசங்குவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கால வசனத்தினால உங்க வாழ்க்கையில அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கி வைப்பார். வசனத்தினால உங்க வாழ்க்கை என்ற பிரயாணத்துக்கு ஏதுவான அஸ்திபாரத்தை தேவன் வலுப்படுத்தி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அந்த 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கணுமா? அப்ப நீதிமான் என்னென்னலாம் செய்யணுமா? நீதிமான் பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வசனத்தை என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ளணும், நல்லதை செய்யணும். அடுத்து கடைசியா சொன்னது என்னது? நீதிமான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கணும். சர்ச்சுக்குள்ள நான் வந்தோன்னு சொன்னா எல்லாரும் சிரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விசாரிங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும், உங்களுக்கு அசதி வரும், உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். நீதிமான்னா யாருன்னா எல்லார்கிட்டையும் மன மகிழ்ச்சியா இருக்கிறவன் தான் நீதிமான். எல்லார்ட்டையும் பழகிறவனா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் இது உரிததான காரியம். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம அந்யுன்யமா இருந்தா தான், ஒருமனப்படுகிற இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுவாராம், உலாவுவாராம். அப்ப நம்ம பேசாம இருக்கும்போது என்ன பக்தியா இருக்க முடியும்? இல்ல இல்ல, ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த கடைசியா இந்த சொல்ற காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். உன் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. மகிழ்ச்சியா இருக்கணும், மன மகிழ்ச்சியாரு. வாசிங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம எதை தெரியுமா பிடிப்போம்? இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். ஆனா முன்னாடி என்ன சொல்லியிருக்கு? மன மகிழ்ச்சியாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ரொம்ப கரெக்டானவர். ஃபர்ஸ்ட் பாப்பார், உன் முகத்தை பாப்பார். மன மகிழ்ச்சியா இருக்குதா இந்த அம்மா, அதுக்கப்புறம் தான் இருதயத்தையே பார்ப்பார். நம்ம என்ன செய்யறோம்? பின்னாடி உள்ளதை பிடிச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு பாஸ்டர், இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார், கேட்பார். நான் கேட்டிருக்கிறேன், கேட்பார், கேட்பார். ஏமா அப்ப அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை மன மகிழ்ச்சி. வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுவேன், ஆனா இங்க வந்து ஜெபம் பண்ணுவேன். வீட்டுக்கார்ட்ட போய் சந்தோஷமா இருந்தா தான், ஆலயத்துல யார்ட்டையும் சண்டை போடாம அன்பா இருந்தா தான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நான் சண்டை போடுவேன், ஆனா என் ஜெபம் கேட்கப்படும். அப்படி அங்க சொல்லியிருக்கு இல்ல. திருத்தம், சபை, வேதவசனம், போதனை நம்மளை திருத்தும். ஆமென். அப்ப எல்லார்ட்டையும் சண்டை போட்டியா, அவங்க கூடயும் சமாதானமாயிரு. தேவ பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு எதுவானதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சியா இருங்க. என் ஆண்டவர்கிட்ட போனா எல்லாமே நடக்குங்க. அப்படிதான் படிக்கட்டில் ஏறி வரணும். முழங்கால் படியிடும் போதே சந்தோஷமா முழங்கால் படிடணும். கைத்தட்டி பாடும் போதே சந்தோஷமா பாட்டு பாடணும். தேவனை நினைக்கும் போதே சந்தோஷமா நினைக்கணும். உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த தான் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதலை அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சில காரியம்லாம் நடக்காம லேட் ஆயிட்டு இருக்குதா,
அக்கம் பக்கத்தில் நல்லா பழகுங்க, அக்கம் பக்கத்துக்காரங்களோட நல்லா பேசுங்க. ஆமென். உங்களுக்கு சீக்கிரமா என் தேவன் உங்களுடைய இருதயத்தை, உடைய வேண்டுதலை அருள் செய்வார். இது எல்லாருக்கும் இல்லை, யார் செய்கிறாங்களோ நீதிமானா இருக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் இவைகளை செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீதிமான்னா என்னென்ன காரியத்தை ஃபாலோ பண்ணணும்? எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, நன்மை செய்யணும், சத்திய வசனத்தை என்ன செய்யணும்? மேய்ஞ்சு கொள்ளணும். அடுத்து என்னது? மனமகிழ்ச்சியா இருக்கணும். சொல்லும் போதே ஒரு சிரிப்பா சொல்லணும். எங்க? மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கையை தூக்கி நல்லா சிரிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பிரதர்ஸ் நல்லா கை தூக்கி சொல்லுங்க பிரதர்ஸ். ஆமென். நல்லா சிரிச்ச முகத்தோட. ஆமென். நீங்கள் ஸ்மார்ட்டா இருங்க, இருக்கிறத வச்சு நீங்க ஸ்மார்ட்டா இருங்க. உங்களுடைய காரியத்தை கர்த்தர் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருக்கமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அந்த வசனம் அதில் தான் இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன், இருந்தாலும் சொல்றேன். நீதிமான் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி காமிப்பார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா இந்த வேளையில். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நீதிமானா வாழணும். நான் நடந்துக்கிறது நிமித்தமா என் ஆண்டவரே சந்ததி முதற்கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகள் முதற்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நம்ம வாழ்றது, நம்ம பல கஷ்டத்தை இந்த உலகத்தில் எதிர்நோக்குறதெல்லாம் யாருக்காக? நம்ம பிள்ளைகளுக்காகத்தானே. நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறோமே, கடவுளுக்கு முன்னாடி நம்ம பயந்து நடுங்கி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி, கடவுள் நம்ம பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்மளை மாத்துறோமே. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன். என் கை உன்னை தாங்கும், உன் சந்ததியை தாங்கும், உன் குடும்பத்தை தாங்கும், உன் பிள்ளைய தாங்கும். நீ நினைக்காத யாரு தேர மாட்டாங்க, யார் எனக்கு உதவ மாட்டாங்க, யாருனாலும் என் குடும்பம் நல்லா இருக்க போறதில்லை நினைக்காதீங்க. அதெல்லாம் கேடுள்ள நினைப்பு, அதெல்லாம் பொல்லாப்பு, எரிச்சல், அதெல்லாம் வேதனையினால நீங்க யோசிக்கிறீங்க. தேவ பிள்ளையே, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ சந்தோஷமா இருந்து பாரு, இருக்கிற கஷ்டத்திலேயே சந்தோஷமா இருந்து பாரு. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வாழ வைப்பார். ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்கிற பிள்ளையே, உங்க குடும்பத்தை வாழ வைப்பார். யாருடைய வாழ்க்கையில தேவன் வாழ வைக்கணும்? கையை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தை வாழ வைங்க, என் பிள்ளைகளுடைய நிலைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ ஆண்டவரே பணங்கள் இருந்தாலும், பல காரியங்கள் இருந்தாலும், தேவாதி தேவனுடைய அதிசயமான கரம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் பாழடைந்து போகிறது. என்னுடைய வாழ்க்கையில உங்க துணை வரட்டும் ஆண்டவரே, உங்க துணை வரட்டும் ஆண்டவரே, உங்க துணை வரட்டும் ஆண்டவரே, உங்க துணை எனக்கு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் சொல்லுங்க வாய்களை திறந்து. ஹல்லே, பிரசன்னத்தை உணர்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பரலோகத்திலையும் சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளு விலகிடா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போல் என் நேச
நீதிமான கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே. ஒரு தேற்று பிரசனமே தேவ பிள்ளைகள் மேல பேச தேற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வருத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மன கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இருதயத்துக்குள்ளாய் நங்கூரமாய் வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெஞ்சில கரங்களை வைத்து என்னுடைய சுகத்துக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாய் வருகிறதுக்காய் நன்றி. என் குடும்பத்துக்கு நீர் அடைக்கலமாய் வருகிறதுக்காய் நன்றி. என் ஜெபத்துக்கு நீர் துணையா இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லி உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை ஒரு நிழலா நினைத்து சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீதிமானாய் உங்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு கர்த்தர் இதை நிறைவேற்றி தரக்கூடியவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை காட்டுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாய் கர்த்தர் நிற்பார். அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என் தேவன் உங்க சந்ததி மேல தேவன் அக்கறை உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க படுகிற வருத்தங்களை உங்க பிள்ளைகள் கூட பார்க்க கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைத்திருக்கிற தேவன் உங்க கண்ணீர்களை உங்க பிள்ளை கூட பார்த்து வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அடைக்கலமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர் நல்ல ஆண்டவருடைய பிரசன்ன நம்ம குடும்பத்துக்கு தேவை, நம்ம வாழ்க்கையில தேவை, நம்மளுடைய சந்ததிக்கு தேவை. என் தேவன் நீதிமானுடைய சந்ததிய அப்பத்துக்கு அலைந்து திரிய விட மாட்டா. என் தேவ பிள்ளையே, அவருடைய ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய குடும்பத்துக்கு தேவை. நம்முடைய கஷ்டங்கள் நிச்சயமாய் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். நிரந்தரமானதை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். வியாதிகள் மாறட்டும், சுகத்தின் ஆவிகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானம் இல்லாமல் இருக்கிற நிலைமைகள், குடும்பத்தில் மேல மேல எழும்பிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்பட்டு தேவனுடைய அடைக்கலத்தின் ஆண்டவரே கரம் தேவ பிள்ளைகளை தாங்கட்டும். என்ன விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உம்முடைய கரம் போய் அவர்களை தாங்கட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிரசன்னம் கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இரக்கத்தினால தேவ கிருபை இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. உங்க உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எஸ் லார்ட், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இப்பொழுதே உங்களுக்காய் பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரம் நீங்கிறது. ராக்கா ஷபலதனியான் துளரோ தேவ பிரசன்னம் இப்பொழுதே தொடப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. வேளையில் இருக்கிற குழப்பங்கள் மாறி தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வேளையில ஆண்டவரே யாராலை உதவி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைகளை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அடைக்கலமா இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைக்கு வேற தீர்வுகள் இல்லாத நிலைகளா இருக்கிறபடினால் நீர் உம்முடைய பிள்ளையை தாங்கி அந்த இடத்துல நீர் தீர்வுகளை உண்டு பண்ணி கொடுப்பீராக தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த ஆலயத்துக்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க. இது உங்க அன்பினால் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள், உங்களுடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகள். ஆகையால தான் தேவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறபடினால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வாஞ்சித்து இருக்கிறாங்க. அன்றைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த நாள்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடோடி வந்த பிள்ளைகள், அநேக சூழ்நிலைகளை விட்டு கொடுத்துட்டு கர்த்தர் தான் எங்களுக்கு முக்கியம், ஆலயம் தான் முக்கியம் சொல்லி ஓடோடி வந்தவங்களை
நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த வாரம் நடக்க போகிற ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு படிப்பின் காரியங்கள், குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொன்றிலும் தேவகரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த வாரம் நடக்க இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு அறிந்தும் அறியாமலும் எங்க புத்தி கேட்டாத அநேக காரியத்துல தேவன் நீர் எங்களுக்கு துணையாய் நின்று ஒவ்வொன்றையும் நடத்தி தாருங்க. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத அன்றைய மன கடினங்களையும் கர்த்தர் மாற்றி தேவன் நீர் எங்களை நேர்த்தியான பாதையில எங்களை நடத்துங்க. உங்களுக்குள்ள நாங்கள் களி கூர்ந்து சந்தோஷம் அடைய நீர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நாங்கள் நிம்மதி அடைய பலப்படுத்துங்க. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. எங்க கையில இருக்க கொஞ்சம் ஆண்டவரே எதுவா இருந்தாலும் அதை நீங்க நல் மனதோடு எங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீங்க. அது எங்களுக்கு எல்லா வகையிலும் பிரோஜனமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசமும் ஒரு பெரிய ஆற்றலையும் தேவன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வித்தியாசம் பார்க்காம கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அதிகமாய் நிலை கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.